எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சரிங்களா? நான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 16 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த கொஸ்டின் பேப்பர்ல அனலைஸ் பண்ணி இந்த 16 கொஸ்டினும் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த முக்கியமான கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தம் அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லும்போது சார் இந்த கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போலாமா சார் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. எப்பயுமே எந்த ஒரு ஆசிரியருமே வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுக்குன்னா இந்த கொஸ்டின் வந்து போன லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கடைசி எடுத்து நல்லா படிச்சுட்டு போங்க, இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்காகத்தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். அந்த கொஸ்டினை மட்டுமே படிச்சுட்டு போகணும்னு சொல்றது தவறான ஒரு விஷயம். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, மற்றதையும் நம்ம படிக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து நம்ம அந்த எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும் சார். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கோம், மற்றதும் எல்லா கொஸ்டின் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் வந்து தெரியாமல் வந்துருச்சு, இல்லை கொஸ்டின் ரொம்ப இன்டெரக்டாக கேட்டாங்க, இதெல்லாம் வந்தால் எப்படி சார் நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இருக்கும், இப்போ இருந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பயம் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து கஷ்டமாக கேட்டுறாங்க. சரிங்களா? அதாவது கஷ்டமாகனா எப்படின்னா கொஸ்டின் வந்து இன்டெரக்டாக கேட்டுறாங்க, அது நமக்கு படித்தவங்க புரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? அது இந்த அஞ்சு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கலை திட்டத்தில் மொழி லாங்குவேஜ் அக்ராஸ் தி வேர்ல்ட் அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வந்து ரொம்ப இன்டெரக்டாக கேட்டாங்க. பட் எல்லாமே புக்கில் இருக்கதா நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறது தான். ஆனால் கொஞ்சம் பயந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயத்தோடய எழுதிட்டு சில பேர் வந்தாங்க. சரிங்களா? இப்படிலாம் வந்தால் நம்ம பயப்படாமல் எப்படி சார் எழுதணும், அந்த எக்ஸாம் நம்ம எப்படி சார் நல்ல மார்க் எடுக்கணும், அந்த எக்ஸாம் எதுவும் அரியர் இல்லாமல் எப்படி சார் நம்ம பாஸ் பண்ணணும், இதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்ஸ் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். அந்த கொஸ்டின் அனுப்புறப்ப அந்த தமிழ் கொஸ்டின் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் படிக்கிறவங்க மட்டும் அந்த கொஸ்டினை மட்டும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே படிச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து டேரெக்டாக இருக்கும், தமிழ் வார்த்தைகள் தான் மாறும். ஸோ வார்த்தைகள் மாறுறப்போ தமிழை மட்டும் அந்த கொஸ்டினை தமிழை மட்டும் படிச்சு போகும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பும்போது உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அந்த இங்கிலீஷ் கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 5ல 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூனிட் 4ல 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது பூரா 10 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி யூனிட் 3ல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூனிட் 2ல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். யூனிட் 1ல 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் நடந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் எல்லாமே கலந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்க சார். இப்போ யூனிட் 5ல 4 கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 4 படிச்சிட்டீங்க. சரிங்களா? இப்போ இன்டெரக்டாக கொஸ்டின் வந்துருச்சு, இல்லை தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுங்க. நம்ம கொஸ்டினை படிக்கும்போது அது எது சம்பந்தமானது அப்படின்றது நமக்கு புரியும். இது வந்து நுண்ணறிவு சம்பந்தமானதா, இல்லை இது ஆளுமை சம்பந்தமானதா, இல்லை இது குமரப்பருவம் சம்பந்தமானதா, இல்லை இது புலன்காட்சி சம்பந்தமானதா அப்படின்றது அந்த கொஸ்டினை படிக்கும்போது இது எது சம்பந்தமானது நமக்கு தெரியும். அதுக்கான பதில் தெரியலாட்ட கூட அந்த கொஸ்டினை வச்சு எது சம்பந்தமானது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. சரிங்களா? ஓகே சார், அந்த இதை கண்டுபிடிச்சிடும். அப்படி எப்படி சார் எழுதுறது? நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 4ல 4 10 மார்க் கொடுத்துருக்கேன்னா நல்லா கவனிச்சுங்க. அந்த 4 10 மார்க்குமே வந்து அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு கொஸ்டின் இப்போ 4 கொஸ்டின் கொடுத்தோன்னா அந்த 4 10 மார்க்குமே ஒவ்வொரு 10 மார்க்குக்கும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னா தெரியாத கொஸ்டின் கேட்டாங்க, இல்லை கொஸ்டின் இன்டெரக்டாக இருக்குன்னா அந்த கொஸ்டினை படிக்கும்போது தெரியும். இப்போ புலன்காட்சி, இந்த புலன்காட்சி ஏதாவது கேட்டிருக்காங்க, ஆனால் கொஸ்டின் இப்போ இன்டெரக்டாக இருக்கு. அப்போ இந்த புலன்காட்சி சம்மந்தமாக
இப்ப சார் கொடுத்த தலைப்பு கீழே என்னென்ன தலைப்புல இந்த புலன்காட்சி சம்பந்தமா வருது, இப்போ புலன்காட்சி ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருப்பேன், அதுல என்னென்ன தலைப்புலாம் கொடுத்துருக்கேன் அதை வந்து கொண்டு வந்து எழுதணும். இதுதான் புத்திசாலித்தனம். கொஸ்டின் இன்டாக்டா கேட்டாங்க, தெரியாத கொஸ்டின் வந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா அரியர், பயப்படவே கூடாது. புலன்காட்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடா நம்ம சார் வந்து தலைப்பு என்னென்ன தலைப்புல அனுப்பியிருக்காரு, நான் அதனால தான் சொன்னேன் அந்த தலைப்பை வந்து கடைசி தரத்தை நல்லா படிச்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ புலன்காட்சி சம்பந்தமா நான் கொடுத்த அந்த தலைப்பு எல்லாமே நீங்க கொண்டு வந்துடணும். சரிங்களா? புலன்காட்சி தெரியாம நம்ம ஒரே பாராகிராஃப் எழுதுறதுக்கு என்னென்ன தலைப்புலாம் கொடுத்து அப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் வந்துடும். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அரியர் வந்து பயப்பட அவசியம் இல்லை. நான் அதனால தான் நான் இதை வந்து ஒவ்வொரு வருஷமே நான் கொடுப்பேன். அதே மாதிரி பாருங்க, யூனிட் 4க்கு 3 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 3 10 மார்க்கும் பிளஸ் அந்த 3 10 மார்க்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த தலைப்புலாம் நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ட் வந்துடும். சரிங்களா? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கோம், அது கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ நம்ம படித்த கொஸ்டின் படிக்காத கொஸ்டின் கேட்டால் கூட அந்த கொஸ்டினை படிக்கும்போது இது எது சம்பந்தமானது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அது சம்பந்தமான நம்ம படித்த கொஸ்டின்ல என்னென்ன தலைப்புகள்லாம் இதுக்கு கொண்டு வர முடியும், இந்த ஒரு புத்திசாலித்தனம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரியரே வர்றது நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? அதனால தான் நான் ஒவ்வொரு இதுக்கு வந்து நான் ஒவ்வொரு 10 மார்க்கும் என்னென்ன தலைப்புகள் வரலாம் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகும்போது அந்த தலைப்பெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பயப்படாதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா கேட்டுறாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் முன்னாடி செஞ்ச தவறுனா அந்த கஷ்டமான கொஸ்டின் பார்த்த மாதிரி நம்ம அப்செட் ஆயிடுறாங்க. சார் அந்த கொஸ்டினை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்ன்ற புத்திசாலித்தனமா யோசிக்க மாட்டோம், அந்த பயத்தை தான் நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை வச்சு இது எந்த டாபிக் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம கொடுத்த டாபிக்ல இருந்து என்னென்ன தலைப்புகளை அதுக்கு கொண்டு வந்து எழுதலாம், அது ரிலேட்டடா எழுதலாம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா யோசிச்சு எழுதுறீங்கன்னா நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தம் 16 கொஸ்டின். அந்த 16 கொஸ்டின் சொல்றேன். நம்ம கிளாஸ் டைம்ல 16 கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். இந்த 16 கொஸ்டின் நான் இப்போ சொல்றேன், அது நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். இது யூனிட் 5. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை அளவிடும் முறைகள். இது யூனிட் 5. அதே மாதிரி பாருங்க, இந்த தெரியாத கொஸ்டின் வந்து எப்படி எழுதணும், சார் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், எக்ஸாமுக்கு எப்படி போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். புதுசா பார்க்குறவங்களாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பற்றி பயம் போயிடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் படிச்சுங்க. அதே மாதிரி இப்போ நான் கொஸ்டின் மட்டும் தான் சொல்றேன், இதுக்கான தலைப்பெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை அளவிடும் முறைகள். யூனிட் 5. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை வளர்ச்சி பற்றிய உளப்பகுப்பாய்வு கொள்கை. இது யூனிட் 5. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. இது யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல 4 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, நுண்ணறிவு சோதனையின் வகைகள். இது யூனிட் 4. செகண்ட் கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின் பாருங்க, மாணவர்களிடையே ஆக்கத்திறனை வளர்த்திடும் வழிமுறைகள். இது யூனிட் 4. ஏழாவது கொஸ்டின் பாருங்க, நுண்ணறிவினை அளவிடுதல். இது யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் இருக்கும். அடுத்த 8th கொஸ்டின் பாருங்க, பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. இது யூனிட் 3. 9th கொஸ்டின் பாருங்க, மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு. இது யூனிட் 3. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, பாவ்லோவின் பரிசோதனை. இது வந்து பாருங்க யூனிட் 3. ஸோ யூனிட் 3 இருந்து ஒரு 3 கொஸ்டின். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள், சிறந்த நினைவின் இயல்புகள், நினைவினை மேம்படுத்தும் உத்திகள். இது யூனிட் 2. 12வது கொஸ்டின் பாருங்க, புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள், புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். இது யூனிட் 2. 15வது கொஸ்டின் பாருங்க, கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள். இது யூனிட் 2. அப்ப யூனிட் 2ல 3 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க, குமரப்பருவம். அதுக்கு என்ன பாருங்க, குமரப்பருவத்தோட இயல்புகள் கொடுத்திருக்கேன், குமரப்பருவத்தோட பிரச்சனைகள் கொடுத்திருக்கேன், குமரப்பருவத்தின் பிரச்சனை தீர்க்க உதவுதல். இது யூனிட் 1. 15வது கொஸ்டின் பாருங்க, வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள். இது யூனிட் 1. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 16வது கொஸ்டின் பாருங்க, கல்வி உளவியல், அதோடைய வரையறை, கல்வி உளவியலின் தன்மை, கல்வி உளவியல் முக்கியத்துவம். இது யூனிட் 1. இந்த 16 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அந்த தலைப்பையும் படிச்சுட்டு நம்ம தைரியம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நான் அடுத்த சப்ஜெக்ட்ல இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன்.